ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா க்ரீன் சில்லி பிக்கல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது சமோசா கூட வச்சு சாப்பிட்லாம், அதே போல் சேட் ஐட்டம் சாப்பிடும் பொழுதும் இந்த ஊறுகாயை வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் இது செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ அளவு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். இந்த பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நல்ல காரமான பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம இதை தொடச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஊறுகாவுக்கு சில பொருளை வறுத்து அரைக்க வேண்டியது இருக்குது. அதை ஃபஸ்ட்டு வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு அந்த கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம், அதே போல் கூடவே 2 டீஸ்பூன் அளவு சீரகம், கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு. இது எல்லா பொருளையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை இது போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது இந்த பொருட்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு வரணும். அப்போ தான் நம்மளோட ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த எல்லா பொருளுமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துனதுக்கப்புறமா இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்திக்கலாம். அந்த கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவு மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த மஸ்டர்ட் ஆயில் பார்த்திங்கன்னா அதிகமாக சூடு ஏறக்கூடாது, லைட்டாக அதிலிருந்து புகை வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதாவது ஒரு 30 செகண்ட் வச்சிங்கனாவே போதும். இப்போ நம்ம பச்சை மிளகாவை எடுத்து நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற காம்பை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இன்றைக்கி நீல வாக்கில் தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் ஊறுகாய் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லா பச்சை மிளகாயும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த பச்சை மிளகாயில் சூடுபடுத்தி வச்சுருந்த மஸ்டர்ட் ஆயிலை சேர்த்துக்கலாம். ஆயிலை சேர்த்ததுக்கப்புறமா இது போல் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஆயில் எல்லா மிளகாயிலையும் படணும், அந்தளவுக்கு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லா பவுடரையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதாவது கைப்படக்கூடாது. அப்படி கைப்பட்டுச்சுன்னா ஊறுகாயெல்லாம் கெட்டு போயிடும். அதாவது இந்த பவுடர் எல்லாமே எல்லா மிளகாயிலையும் படணும், அந்த அளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா இது போல் கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஊறுகாவுக்கு எதுவுமே தேவையே இல்லை. அதாவது இந்த இன்ஸ்டன்ட் பச்சை மிளகாய் ஊறுகாவை இப்போவே நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது சமோசா கூட வச்சு கடிச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் சேட் ஐட்டம் இது எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.